மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். யூரின் போகும்போது இந்த மாதிரியான சில அறிகுறிகள் இருந்தா ரொம்ப கவனமா இருந்துக்கணும். இப்போ யூரின் பாஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் அதுவும் ஃபர்ஸ்ட் யூரின் நம்ம போறோம் இல்லைங்களா, எந்த மாதிரி இருக்குன்றத கவனமா பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூரின் போகும்போது கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். டார்க் எல்லோ இல்லை லைட் ஆரஞ்சு கலர்ல இருக்குன்னா உடனே நமக்கு ஏதோ சரிங்க கிட்னில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, உடனே நம்ம கியூர் பண்றதுக்கான வழிமுறையை பார்க்கணும். இல்லைன்னா ஃபோமி யூரின் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரோத்தி யூரின் அப்படின்ட்டு, அதாவது நமக்கு யூரின்ல நுரை பதை வர மாதிரி சிலருக்கு தெரியும். நம்ம ஃப்ளஷ் பண்ணாலும், டாய்லெட் வந்து ஃப்ளஷ் பண்ணாலும் அந்த நுரை இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து தீவிரமான புரோட்டீன் யூரியா அப்படின்ற கண்டிஷன், புரோட்டீன் லீக்கேஜ் இன் யூரின் அப்படின்னு சொல்றோம். இப்போ புரோட்டீன் நம்ம உடல்ல இருந்து யூரின் மூலமாக வெளியேறுதா, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதனால ஏற்படக்கூடிய உடல் நல உபாதைகள் என்ன, புரோட்டீன் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். சரி, இப்போ புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும்போது உடல் எடை குறையிறது ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நம்ம ஏதோ தெரியலையே, உடல் எடை குறையுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்போ உடல் எடை குறைஞ்சதுன்னா நம்ம புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னும் போது உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, யூரின் போகும்போது ஒரு மாதிரியான ஒரு பேட் ஸ்மெல், ஓடர் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வந்து பார்த்தோம்னா சில நேரங்கள்ல இருக்கும், சில நேரங்கள் இல்லாத மாதிரி, இல்லை சில நேரம் ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்மெல் கூட நமக்கு ஏற்படலாம். அதற்கு அடுத்தது வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு எரிச்சல், பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். முக்கியமாக ஆண்களுக்கு இந்த பிரச்சனை நிறையவே இருக்கும். ஸோ அந்த பேர்னிங் சென்சேஷன் வந்து அந்த யூரின் போகக்கூடிய ஏரியால சின்ன சின்னதாக ஃபிஷர்ஸ் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இதுவே பெண்களாக இருந்தாங்கனாலும் யூரின் போகக்கூடிய இடத்துல அதிகமான வலி, எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதற்கு அடுத்தது என்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாயில எப்பவுமே வந்து ஒரு கசப்பு சுவை, உணவு எதுவாவது எடுத்தா கூட, ஸோ உணவு எடுக்கும்போது, உணவு விழுங்கும் போது கூட ஒரு மாதிரி கசப்பு சுவையோ, வாயில வந்து ஒரு மாதிரி களிம்பு சுவை இருக்கிற மாதிரியோ நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, முக்கியமாக தோல் பகுதியில சின்ன சின்னதாக கொப்புளங்கள் இருக்கிற மாதிரியோ, தோல் மேல அதிகமா வெள்ளை பூத்த மாதிரியான ஒரு உணர்வு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான ஒரு சிம்டம் என்னன்னா, நமக்கு உடல்ல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எதற்குமே வந்து ஒரு பலம் இல்லை, மாடிப்படி ஏறி இறங்கினா ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவினோட ருசி மாறி தெரிவது. என்னங்க உப்பே இல்லாத மாதிரி இருக்கு, என்னங்க காரமே இல்லை, என்னங்க வேற மாதிரியான உணவா இருக்கே அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு டேஸ்ட் வந்து சரியா தெரியாத மாதிரியும் இருக்கும். இப்போ உடல் எடை குறைஞ்சி நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்து, இதற்கூடவே உங்களுக்கு பிளட் ப்ரெஷரும் இல்லைன்னா பிளட் சுகரும் இருக்குன்னா அதிகமான கவனம் வந்து செலுத்திக்கணும். ஏன்னா பிளட் ப்ரெஷரா இருந்தாலும் சரி, பிளட் சுகரா இருந்தாலும் சரி, நம்ம உடல்ல சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷனை வந்து நல்லாவே பாதிப்பு ஏற்படுத்தும். அது பாதிப்பு ஏற்படும் போதுதான் நமக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி புரோட்டீன் லீக்கேஜ் ஆகிறது, ஆல்புமின் லீக்கேஜ் ஆகிறது எல்லாமே நமக்கு தெரியும். இதுல முக்கியமாக யூரினரி பிளாடர்ல இந்த விஷயம் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது போஸ்ட் வாய்ட் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் போன பிறகு கொஞ்சம் யூரின் அந்த பிளாடர்லயே தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 20 ml இல்ல 50 ml அப்படின்ட்டு நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு யூரின் நிக்குதோ, தேங்கி இருக்கும் போது அங்க திரும்ப திரும்ப நமக்கு வந்து பிரச்சனைகள், அதாவது இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்படும். இதுவே புரோட்டீன் யூரியா லீக்கேஜ், அதாவது புரோட்டீன் யூரின்ல லீக் ஆகுதுன்னா அவர்களுக்கு அதற்கு ஏற்ற மாதிரியான அறிகுறிகள் வந்து நமக்கு தெரியும். இதுல வந்து ஆண்களுக்கு ரொம்ப அதிகமான வலியை வந்து உண்டாக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து சுகரோ பிபியோ இருக்கும் பட்சத்தில் நமக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், கிட்னியோட ஃபங்க்ஷன் எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்க தான் நிறைய பேர் வந்து தவறு செய்யக்கூடிய ஒரு விஷயம். புரோட்டீன் இருந்ததுன்னா கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, அதோட ஃபில்ட்ரேஷன் ரேட் எப்படி இருக்கு, யூரியா கிரியேட்டினோட லெவல் எவ்வளவு இருக்குன்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். யூரிக் ஆசிடோட லெவலும் பார்க்கணும்.
ஸோ இந்த மாதிரி யூரியா கிரியேட்டின் லெவல் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இதை வந்து நம்ம சில உணவு முறைகள் மற்றும் சித்த மருந்துகள்ல கம்ப்ளீட்டா முழுவதுமாக குணம் பெற முடியும். ஆனா ஒவ்வொருத்தருக்குமே எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எந்த மாதிரியான டேமேஜஸ் வந்து நமக்கு கிட்னில இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம சிகிச்சை முறைகளை எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு, கிட்னில வந்து கொஞ்சம் சுருக்கம் இருக்கு, இல்ல பைலேட்ரல் மெடிக்கல் ரீனல் டிசீஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா இம்மிடியட்டா அதற்கான சிகிச்சை முறைகள், சிறுநீரகத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் முதல்ல அதிகமான புரோட்டீன் எடுக்கிற வழக்கம் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமான புரோட்டீன் எடுக்கிறதுனா அசைவ உணவுகள். ஸோ அந்த அனிமல் புரோட்டீனை வந்து நிறைய எடுத்துட்டு வரணும்னா புரோட்டீன் சார்ந்த உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கடலை வகைகள், சுண்டல் வகைகள்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொண்டை கடலை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் மொச்சை பயிறு சாப்பிட்றது, இந்த மாதிரி கடலை வகைகள், வேர்க்கடலை, ஸோ இந்த மாதிரி கடலை வகைகள் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணாதான் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக புரோட்டீன் லீக்கேஜ் ஆகிறதும் நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். இந்த மாதிரி உணவு முறைகளோடு அடுத்து வேறு என்ன நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா கீரை வகைகள். ஸோ இந்த கீரை வகைகள் இதுல முக்கியமாக சிறுகீரை நம்ம சாப்பிடலாம், சிறுகீரை எடுத்துக்கலாம், வெந்தயக்கீரை எடுக்கலாம், மூக்கிரட்டை கீரை பயன்படுத்தலாம். ஸோ இந்த 3 கீரைகள் மட்டுமே பயன்படுத்தினால் போதும். மற்ற கீரைகளை வந்து கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும். சிலர் வந்து கேட்பாங்க, மேம் வயிறு எரிச்சலா இருக்கு, மணத்தக்காளி சாப்பிடலாமா, இல்ல ரொம்ப பலவீனமா இருக்கு, முருங்கைக்கீரை சாப்பிடலாமா அப்படின்னா புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும்போது, சிறுநீரகத்தில் சுருக்கம் ஏற்பட்டு இருக்கும்போது நம்ம சொன்ன மாதிரியான உணவுகள் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அடுத்தது பார்த்தோம்னா உப்பு, புளி இது ரெண்டுக்குமே வந்து கண்டிப்பாக குறைக்கணும். பாதி அளவு உப்பு எடுக்கும்போது நம்ம சிறுநீரகங்கள் நல்லாவே பாதிப்புல இருந்து வெளியில வர ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக GFR அப்படின்னு சொல்லக்கூடிய குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், இந்த GFR லெவல் ஒவ்வொரு மாதமும் மருந்தோடு இந்த டயட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா எவ்வளவு குறைவாக இருக்குன்றத ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்துடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிச்சயமாக அது GFR ரேட் அதிகமாயிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ரேட் அதிகமாகும் போது சிறுநீரகங்கள் நமக்கு பழைய நிலைமை அடையுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல பேசிக்கா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய சில காய்கறிகள் அதோட சாறுகளை வந்து பயன்படுத்தலாம். புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும்பொழுது தண்ணீரை வந்து கொஞ்சம் குறைவாக குடிப்பதே நல்லது. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான ஜூசஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழைத்தண்டு, கொத்தவரங்காய், இல்ல அவரைக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி காய் வகைகளை நம்ம வந்து ஜூஸ் மாதிரி போட்டு டெய்லி காலையில ஒரு வேளை நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் புரதம் வந்து சிறுநீர்ல வெளியேறுவதை நம்ம தடுக்க முடியும். இதுல ஸ்பெஷல் மெடிசனா நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா சிறுநீரக சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இந்த சிறுநீரக சூரணம் அப்படின்னு சொல்றது குடிநீர், அதாவது கஷாய மருந்து அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக யானை நெரிஞ்சில் இருக்கு. யானை நெரிஞ்சிலோட சேர்த்து மூக்கிரட்டை, தொட்டாச்சுருங்கியோட முழு தாவரமும் இதுல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏலக்காய் இருக்கும், லவங்கப்பட்டை, கிராம்பு, நீர்முள்ளி விதைகள், இதனோட தேற்றான் கொட்டை பொடி. ஸோ இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியதுதான் இந்த சிறுநீரக குடிநீர் சூரணம். இதை பயன்படுத்தும் போது நமக்கு யூரின்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் லீக்கேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த புரோட்டீன் லீக்கேஜ் நார்மலா ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இப்போ யங் அடல்ட்ஸ் ஒரு 40 வயதை கடந்திருக்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருந்தும் தெரியாத மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா சிம்டம்ஸ் வந்து நம்ம அவ்வளவாக கவனம் செலுத்தி நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது புரதம் வெளியேறும், அதாவது புரோட்டீன் யூரியா அப்படின்ற கண்டிஷனும், CKD அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரக செயலிழப்பும் நமக்கு வராமல் தடுக்க முடியும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்திற்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு, எந்த ரேஞ்ச்ல பிளட் டெஸ்ட் இருக்குன்றத பார்த்துட்டு அதற்கேற்ற சிகிச்சைகள் எடுக்கும்போது இந்த புரோட்டீன் யூரியா மட்டும் கிடையாது, சிறுநீரகம் தொடர்பான பல பிரச்சனைகள்ல இருந்து சித்த மருத்துவத்தின் மூலம் நம்ம விடிவு பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.